Into gifts, I thought I'll just add a few statements about that. நான் வேறு ஒரு காரியத்தை குறித்து பேச வேண்டும் என்று தான் வந்திருந்தேன். ஆனால் நாம் வரங்களை குறித்து தானித்துக் கொண்டிருந்தபடினாலே அதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட சொல்ல வாஞ்சிக்கிறேன். When God gives a gift, He doesn't give it like, a chunk or a piece of wood. It's not fixed. தேவன் வரங்களை கொடுக்கும் பொழுது ஒரு கூட்டமான ஒரு குழுவாக அல்லது ஒரு மரத்துண்டை, ஒரு பெரிய துண்டான மரத்தை கொடுப்பது போல் கொடுக்கிறதில்லை. He gives it like a seed. அதை ஒரு விதையாக தான் நமக்கு கொடுக்கிறார். What's the difference? அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய வித்தியாசம் என்ன? A fixed chunk of wood will always remain a chunk of wood. A seed can grow. ஒரு மரத்துண்டானது எப்பொழுதுமே அது மரத்துண்டாகத்தான் காணப்படும். ஆனால் விதையானது விதைக்கப்படும் பொழுது அது வளர ஆரம்பிக்கிறது. A gift has to be stirred up, the Bible says. வேதம் சொல்லுகிறது விதையா ஒரு வரங்களானது எழுப்பப்பட வேண்டும், அனல் மூட்டப்பட வேண்டும். It means initially you may not see it, it's hidden. ஆதியிலே துவக்கத்திலே பார்க்கும் பொழுது அதை ஒரு பார்க்க முடியாதது போல காணப்படும், அது மறைந்து காணப்படும். To stir it up, as pastor said, you need faith. நமக்கு பாஸ்டர் சொன்னது போல வரங்களை நாம் அனல் மூட்டி எழுப்ப வேண்டுமானால் நமக்கு விசுவாசம் அவசியம். As we got filled in the spirit and we believe God has given us the gifts. நாம் ஆவியிலே நிரம்பின மாத்திரத்திலே தேவன் நம்மை வரங்களினால் நிறைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். First time you use it, it may not work. முதன்முறையாக நீங்கள் அந்த வரத்தை பிரயோஜனப்படுத்தும் பொழுது அது ஒரு வேளை கிரியை செய்யாதது போல இருக்கும். We shouldn't come to the wrong conclusion that all are filling, we are wasting our time, I didn't get it after all, then what was all this anointing? உடனடியாக எல்லாருமே அபிஷேகம் நிறைகிறார்கள், நானும் நிறைந்தேன், ஆனால் கிடைக்குது என்று பார்த்தேன், கிடைக்கவில்லை, இதனால என்ன பிரயோஜனம் என்கிறதான அந்த அறிவிற்கு நாம் வந்து விடக்கூடாது, தவறான முடிவுக்கு வந்து விடக்கூடாது. It is there, அது நமக்குள்ளாக இருக்கிறது. But by faith it has to be stirred up. ஆனால் விசுவாசத்தின்படி அது அனல் மூட்டி எழுப்பப்பட வேண்டும். Little by little you will see that seed growing within you. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விதையானது நமக்குள்ளாய் வளர வேண்டும். It will not only grow, அது வளர்வது மாத்திரமல்ல, it can get sharpened. அது கூர்மையாக்கப்படவும் கூட முடியதா இருக்கிறது. Because gifts are what God gives for man to use as a weapon against the adversary. தேவன் மனிதனுக்கு வரங்களை தருவது அந்த வரங்கள் எல்லாம் சத்துருக்கு எதிரான ஆயுதமாக பிரயோஜனப்படுத்தும்படியாக. So there is a growth and there is a sharpening of the gifts. ஆகினாலே வரங்களில் வளர்ச்சி உண்டு, வரங்கள் கூர்மையாக்கப்படுதலும் உண்டு. So if we can use our gifts well, ஆகினாலே நம்முடைய வரங்களை நாம் சரியாக பிரயோஜனப்படுத்துவோமானால், we can use our gifts so sharply that without much effort we can get a lot of things done. நாம் கூர்மையாக இந்த வரங்களை பிரயோஜனப்படுத்துவோமானால் எந்த விதமான முயற்சியின்றி அழகாக இந்த வரத்தை நாம் பிரயோஜனப்படுத்த முடியும். Smith Wigglesworth was one day going in a train to pray for a very sick person. ஸ்மித் விகில் என்பவர் ஒரு நாள் வண்டியிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். ஒரு வியாதியஸ்தரை அவர் அங்கு சந்திக்க வேண்டியதாக இருந்தது. While he was sitting in the train, somebody else came running and saying, so and so, my relative is very seriously ill, please come. அவர் அந்த வண்டியிலே போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த வியாதி நபரின் சொந்தக்காரர் ஓடி வந்து, ஐயா, என்னுடைய சொந்தக்காரர் வியாதிப்பட்டிருக்கிறார், மிகவும் வியாதிப்பட்டிருக்கிறார், தயவு செய்து ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்டார். What shall I do now? Go in the train for that appointment or leave the train and go for this appointment? இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? வண்டியிலே போய் எனக்கு கொடுக்கப்பட்டதான மற்ற வேலை செய்வதா, அல்லது வண்டியை விட்டுவிட்டு இவர் என்னை அழைக்கிறாரே அங்கே போய் நான் என்னுடைய வேலையை செய்வதா? So see how the gifts can be used sharply. பாருங்கள் எவ்வளவு கூர்மையாக இந்த வரங்கள் பிரயோஜனப்படுத்தப்படுகிறது. He told that man who came to the train, you kneel down. அந்த வண்டியிலே வந்து சொன்னதான் அந்த சொந்தக்காரரை பார்த்து இந்த ஊழியக்காரர் சொன்னார், நீ இப்பொழுது முழங்காற்படியிடு. He laid his hand on his head. அவர் மேல் தன்னுடைய கரங்களை வைத்து, Lord, and say, I am giving you the gift now, you go and lay on your hand on your sick relative's head, he'll be healed, and he got healed. இப்பொழுது அவர் சொன்னார், நான் எனக்கு கிடைத்ததான அந்த வரங்களை உனக்கும் நான் தருகிறேன், இந்த வரங்களை நீ பெற்றுக்கொண்டு போய் நீ அந்த வியாதியஸ்தர் மேல் கை வைத்து நீ ஜெபி, உடனடியாக அந்த வியாதி அவரை விட்டு நீங்கும் என்று சொன்னார். So gifts can be used in a sharp manner, it will grow also. ஆகினாலே
வரங்களானது கூர்மையாக பிரயோஜனப்படுத்தவும் முடியும். அது மாத்திரமல்ல, வரங்களில் வளர்ச்சியும் உண்டு. When we prophesy, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது sometimes we may get doubts, is this really God speaking, did I add a few words and so on. சில நேரங்களில் நமக்கு இப்படி ஒரு சந்தேகம் வருவதுண்டு. நான் சொல்லுகிறதான தீர்க்க தரிசனம் நானாகத்தான் சொல்லிவிடுகிறேனா, சில வார்த்தைகளையும் சேர்த்து சொல்லிவிடுகிறேனா, அல்லது தேவன் சொன்னா இது தேவன் தான் சொன்ன வார்த்தைகளா என்கிறதான ஒரு சந்தேகம் நமக்கு வரும். But when we keep surrendering to God, you will see slowly words getting sharper and sharper. ஆனால் நாம் தொடர்ச்சியாக ஒப்பு கொடுக்க தேவனுக்கு இன்னும் அதிகமாக ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அந்த வரங்களானது கூர்மையாக்கப்பட்டு நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் மாறுவதை நாம் அறிய முடியும். Our gifts can get so powerful that we can control a whole nation because of gifts. முழு தேசத்தையும் இந்த வரங்களினாலே நாம் அறிந்து கொள்ள முடியும். We can control a whole nation by gifts. அந்த முழு தேசத்தையும் வரங்களினாலே நாம் கட்டுக்குள்ளாய் கொண்டு வர முடியும். One Tom White was able to affect the whole of Cuba. ஒரு டாம் வைட் என்கிறதான நபர் முழு கியூபா தேசத்தையும் அவரால் அசைக்க முடிந்தது. One Yun was able to affect whole of China. ஒரு யூன் என்பவர் முழு சீனா தேசத்தையுமே அவரால் அசைக்க முடிந்தது. One John Wesley was able to affect all of England. ஒரு ஜான் வெஸ்லி என்பவர் முழு இங்கிலாந்து தேசத்தையும் அவரால் அசைக்க முடிந்தது. One Richard Wurmbrand was able to affect the whole of Romania. ஒரு ரிச்சர்ட் வும்ப்ரன் என்கிறதானவர் நபரினால் முழு ரொமேனியா தேசம் முழுவதையும் அவரால் அசைக்க முடிந்தது. Single gifted people, but they affected entire countries. ஒரே ஒரு நபர்தான் தனிப்பட்ட நபர்களாய் தேவனுடைய வரங்களினால் நிரப்பப்பட்டவர்களால் முழு தேசத்தையும் அவர்களால் அசைக்க முடிந்தது. So don't belittle yourself. ஆகினாலே உங்களை நீங்கள் சிறுமையாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். God wants to do great things through us. நம் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். Just few weeks back, God has been speaking like this to me. கொஞ்ச வாரங்களுக்கு முன்பாக இவ்வண்ணமாகவே தேவன் என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். Or I have been praying like this. நான் இவ்வண்ணமாக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். Lord, you have kept me in Guduvanjeri for a few days. ஆண்டவரே, கொஞ்ச நாட்களாக நீர் என்னை குடுவாஞ்சேரியில் வைத்திருக்கிறீர். Within that time you want to do a work through me. அந்த நாட்களுக்குள்ளாக என் மூலமாக ஒரு வேலை நீ செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர். See, I can say like this, as long as I am in Guduvanjeri, I should conduct Bible study, I should conduct tarrying meeting. Today Sunday morning sermon, what should I speak? Today's Yabes, what should I speak? Self-consciously I can do my ministry. நான் இப்படியும் செய்யலாம். எனக்கு குடுவாஞ்சேரி சபையில் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே புதன்கிழமை வேத பாடம் எடுக்க வேண்டும், சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் எடுக்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை எடுக்க வேண்டும், மத்தியானம் யாபேஸ் ஊழியத்தை செய்ய வேண்டும். இதற்கெல்லாம் நான் என்ன பேசுவது என்று என்னை குறித்து என்னுடைய மன அறிவோடு கூட நான் இவைகளை எல்லாம் செய்ய முடியும். But lately I have been realizing God has kept me here. I have not just come here. கொஞ்ச காலமாகத்தான் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன், நானாக இங்கு வரவில்லை, தேவன் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். So when God sends me to a certain place, He sends me with a vision, with a plan, and He equips me with all the power and authority to execute that plan. தேவன் என்னை அனுப்பி இருக்கிறபடினால் ஒரு நோக்கத்தோடு கூட ஒரு திட்டத்தோடு கூட அவருக்கு வேண்டிய செய்ய வேண்டிய எல்லா அந்த வேலைகளின் வல்லமையோடு கூட தேவன் என்னை நிரப்பி அனுப்பி இருக்கிறார். So if I look at this ministry as though I have to do it and do it in the self, I'll only look at 10 souls, few demons being cast out, one backslider coming back. It will be a small ministry that I am doing. நானே சுயமாக அப்படி நான் இங்கு வந்திருக்கிறேன் என்று எண்ணுவேனே, ஆனால் நான் செய்கிறதான் அந்த 10 ஆத்மாக்கள் தான் வந்திருக்கிறார்கள், கொஞ்ச ஆவிதான் போயிருக்கிறது, இத்தனை பேர் தான் சுகமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த குறுகிய மனப்பான்மையோடு கூட தான் நான் காணப்படுவேன். But what if God says that through things or plans that through me 10,000 souls should be saved, 50,000 demons should be cast out, and 150 backsliders who have gone in the past 1 year should come back to the Lord? Why should I limit God with my small mind? ஆனால் மாறாக தேவன் 150 பின்மாறி போனதான ஆட்களை கொண்டு வரும்படியாகவும் 10,000 ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாகவும் அநேக ஆயிரங்கள் 50,000 பேர்கள் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெறும்படியாகவும் தேவன் அவ்வளவு பெரிய நோக்கத்தை வைத்திருப்பாரே என்றால் நான் ஏன் அதை குறுக்கி கொள்ள வேண்டும்? So I've been surrendering to the Lord. Whatever is in your mind, I surrender to execute that plan. ஆகையினாலே நான் கொஞ்ச நாட்களாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே
உம்முடைய நோக்கத்திற்காக உம்முடைய திட்டத்திற்காக என்னை நான் ஒப்படைக்கிறேன் என்று தொடர்ந்து ஒப்படைத்துக் கொண்டே வருகிறேன். So for God's sake, think big. ஆகையினாலே தேவன் நிமித்தமாக நீங்கள் பெரிதாய் எண்ணிக்கொள்ளுங்கள். I'll just tell you one more thing and stop. ஒரு காரியத்தையும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். The Old Testament people also had power and authority given by God. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் கூட தேவனால் கொடுக்கப்பட்ட அதிகாரமும் வல்லமையும் இருந்தது. Moses was very scared. மோசே மிகவும் பயந்த மனுஷனாய் இருந்தான். How can I go and stand before Pharaoh? He's a dangerous man. எப்படி நான் பார்வோன் என்கிறதான் அந்த மோசமான மனிதனுக்கு முன்பாக நிற்பேன், ஆபத்தான மனிதனுக்கு முன்பாக நிற்பேன் என்று பயந்து கொண்டிருந்தான். God, how do I know that you're going to be with me? ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நான் எவ்வாறு அறிவேன் என்று கேட்டான். What's in your hand? உன்னுடைய கரத்தில் இருப்பது என்ன? A rod, Lord. ஆண்டவரே, ஒரு கோல் மாத்திரம் இருக்கிறது. Put that on the ground. அதை நீ தரையிலே போடு. The moment it touched the ground, it became a snake, the Bible says. வேதம் சொல்லுகிறது, அந்த கோலை அவன் தரையில் போட்ட மாத்திரத்திலே, அது தரையில் விழுந்த மாத்திரத்திலே அது சர்ப்பமாய் மாறிற்று. Go and take it now by the tail. இப்பொழுது நீ அதை வாளை பிடி என்று சொன்னார். Scared, he touched the tail. பயந்து கொண்டு போய் அந்த வாளை தொட்டான். It became a rod again. மறுபடியும் அது கோலாய் மாறிற்று. Then he goes before Pharaoh. பின்பு அவன் பார்வோனுக்கு முன்பாக போகிறான். Thus said the Lord, let my people go. என்னுடைய ஜனங்கள் போகட்டும், இவ்வாறு கர்த்தர் சொல்லுகிறார். Who is your God that I should let the people go? யார் இந்த ஜனங்களை அனுப்பும்படிக்கு உன்னுடைய தேவன் என்பது யார் என்று அவன் கேட்டான். Then Moses put the rod on the ground. உடனடியாக மோசே தன்னுடைய கரத்தில் இருக்கிற அந்த கோலை தரையிலே போட்டான். It became a snake. அது மறுபடியுமாக சர்ப்பமாய் மாறிற்று. Pharaoh didn't get scared. அதை பார்த்து பார்வோன் பயப்படவில்லை. He called his magicians. இப்பொழுது அவன் தன்னுடைய மந்திரவாதிகளை அழைத்தான். My magicians can do that. What's the big trick? என்னது நீ பெறுகிறதான பெரிய வித்தையா இருக்கிறது, என்னுடைய மந்திரவாதிகளும் இதை செய்ய முடியும் என்று சொன்னான். How does this make your God greater than my God? இப்படி செய்வது நிமித்தமாக எப்படி உன் தேவன் என்னுடைய தேவனை காட்டிலும் பெரியவர் என்று சொல்ல முடியும்? Come on magicians, you do the same thing. மந்திரவாதிகளை வாருங்கள், நீங்கள் இப்பொழுது சர்ப்பமாக்குங்கள். They took their rods and put it on the ground. Their rods became a snake. அவர்கள் எல்லாம் தங்கள் கையில் இருந்ததான எல்லா கோல்களையும் கீழே போட்டார்கள், அவைகளும் சர்ப்பங்களாய் மாறிற்று. What happened? என்ன நடந்தது? Moses' snake went and ate up all the other snakes. மோசேயின் சர்ப்பமானது எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கி போட்டது. Then Moses touched his snake. இப்பொழுது மோசே தன்னுடைய அந்த சர்ப்பத்தை தொட்டான். It became a rod again. அது மறுபடியுமாக கோலாய் மாறிற்று. Now where are the magicians' rods? இப்பொழுது மந்திரவாதிகளின் கோல்கள் எங்கே? It's in Moses' hand now. இப்பொழுது மோசேயின் கரத்திற்கு வந்துவிட்டது. They threw the rods on the ground and lost it. அவர்கள் எல்லாரும் தங்களுடைய கோல்களை கீழே போட்டார்கள். இப்பொழுது அது தொலைந்து போய்விட்டது. Moses' snake swallowed all those rods. Then Moses' snake became a rod again. Now Moses' hand has all the mandravadi's rods and his rod also. மோசேயின் அந்த கோலானது சர்ப்பமாக மாறி, மந்திரவாதிகளின் கோல்கள் எல்லாம் சர்ப்பமாக மாறிற்றே, அந்த சர்ப்பங்களை எல்லாவற்றையும் விழுங்கி மறுபடியுமாக அவன் அதை தொட்ட பொழுது அது கோலாக மாறிற்று. இப்பொழுது அந்த சர்ப்பங்கள் எல்லாம், மந்திரவாதிகளின் கோல்களும் அந்த சர்ப்பங்கள் எல்லாம் இப்பொழுது மோசேயின் கோல்களுக்குள்ளாய் வந்து விட்டது. The gifts that are going to operate in us is going to be like that. நமக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிறதான வரங்களும் அவ்வாறே கிரியை செய்ய போகிறது. In a few days you just wait and see. No magicians can stand before us. கொஞ்ச நாட்கள் பொறுத்திருந்து பாருங்கள், ஒரு மந்திரவாதியாலும் இந்த வரங்களை நிறுத்த முடியாது. Mighty magicians, popular magicians, powerful magicians are all going to fall at our feet. மிகவும் வல்லமையான மந்திரவாதிகள், பிரபலமான பெரிய பெரிய மந்திரவாதிகள் எல்லாரும் நம்முடைய கால்களின் கீழே விழப்போகிறார்கள். What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? Our warfare is not with flesh and blood. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. It's with principalities and powers and rulers of the darkness of this world. அவைகள் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இருளின் அதிகாதிபதிகளோடும் இருக்கிறது. What does that mean? அதன் அர்த்தம் என்ன? Our warfare is not with small devils. நம்முடைய யுத்தங்கள் எல்லாம் இந்த சிறிய பிசாசுகளோடு இல்ல. With principalities, powers, rulers of the darkness of this world. When the small devils come, you can even say, don't talk to me, I have come to speak with your boss. Call your boss and bring him here. நம்முடைய யுத்தங்கள் எல்லாம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறீர்களா அந்த அதிபதியோடு கூட இருக்கிறபடினாலே இந்த சிறிய பிசாசுகள் வந்தால்
நீ என்னிடத்தில் ஒன்றும் பேச வேண்டாம், உன்னுடைய அதிபதி அனுப்பு என்று நாம் தைரியமாக சொல்லலாம். Our warfare, God is going to promote us to be with the Prince of India, with the Prince of America, with the Prince of Russia, with the Prince of Pakistan, with the Prince of Romania and so on. தேவன் நம்முடைய வரங்களை நம்மை எல்லாரையும் இந்த இந்தியா தேசத்தின் அதிபதியோடும் பாகிஸ்தானின் அதிபதியோடும் மற்ற தேசங்களில் இருக்கிறதான எல்லா அதிபதிகளோடும் கூட யுத்தம் செய்யும் அளவிற்கு நம்மை உயர்ப்பித்திருக்கிறார். We read one verse just now. இப்பொழுதுதான் நாம் ஒரு வசனத்தை வாசித்தோம். Behold, I give you power to tread over serpents and scorpions. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கக்கூடிய அதிகாரங்களை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். And I give you power over all the power of the enemy. சத்துருவின் எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். In one human being there are different powers, levels of power. ஒரு மனிதனுக்குள்ளும் பலவிதமான வல்லமைகளின் படிகள் உண்டு. You wake up a man from sleep, he won't have so much power. ஒரு மனிதன் தூங்கிக் கொண்டிருப்பானேயானால் அவனை போய் நீங்கள் எழுப்பும் பொழுது எழுந்திருக்கும் போது அவனுக்கு முழுமையான சக்தி இருக்காது. But let him brush his teeth and go little jogging and come back, he'll be powerful. அவன் தன்னுடைய காலையில் எழுந்து காலை கடன்களை எல்லாம் செய்துவிட்டு ஓடிவிட்டு ஒரு சிறிய ஓட்டம் ஓடிவிட்டு வருவானே, ஆனால் அவனை பார்க்கும் பொழுது இப்பொழுது அவனுக்கு இன்னும் அதிகமான சக்தி வந்திருக்கும். But you provoke him to anger and stir up all his anger, he'll get full power. அவனை நீங்கள் கோபப்படுத்தி அவனுடைய கோபம் எழும்புகிற அளவுக்கு கிரியை செய்து பாருங்கள், அவனுக்கு இப்பொழுது முழு சக்தி வந்துவிடும். What's the meaning of all the power of the enemy? சத்துருவின் எல்லா அதிகாரம் என்றால் என்ன? Suppose there are 100 crore demons. உதாரணமாக 100 கோடி பிசாசுகள் இருக்குமானால், you stir up each of those 100 crore demons to full anger. எல்லா இந்த பிசாசுகள் எல்லாவற்றையும் 100 கோடி பிசாசையும் அவர்களுடைய முழு கோபத்துக்காக நீங்கள் கோபமூட்டி இப்பொழுது முழு கோபம் நிறைந்ததாய் மாறி இருக்கிற பொழுது, all the 100 crore demons together with full anger comes against you. That's called all the power of the enemy. 100 கோடி பிசாசுகளும் தன்னுடைய கோபங்கள் எல்லாம் மூட்டப்பட்டு முழு சக்தியோடு கூட நமக்கு எதிராக வருவதுதான். அவைகளின் அந்த நேரத்தில் நமக்கு இருக்கிறதான் அதிகாரம் அவைகளுக்கு மேலான அதிகாரமாய் இருக்கிறது. How does that verse end? அந்த வசனம் எவ்வாறாக முடிகிறது? Nothing shall by any means hurt you. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. All those demons will fight against you. One man you can chase them all out. எல்லா இந்த பிசாசுகளும் சேர்ந்து உங்களுக்கு விரோதமாக போராடினாலும் ஒரு மனிதனாய் நீங்கள் அவைகள் எல்லாவற்றையும் துரத்திவிட முடியும். That's the meaning of this verse. Greater is he that is in you than he that is in the world. அதனுடைய அர்த்தம் தான் இது. உங்களுக்குள் இருக்கிறவர் இவர்களை உலகில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். The one God who is in you is greater than all the demons put together in this world. உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவனான அந்த ஒரே தேவனானவர் முழு உலகத்தில் இருக்கிறதான எல்லா ஆவிகளின் பொல்லாத ஆவிகளின் பலங்களை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். All this depends on our faith. இவர்கள் எல்லாம் நம்முடைய விசுவாசத்தை சார்ந்தே இருக்கிறது. You and I, we can make our God a small midget, a dwarf, or we can raise him up to a big giant, all depending on our faith. நீங்களும் நானும் சேர்ந்து நம்முடைய தேவனை ஒரு சிறிய பொம்மை அளவிற்கு அவ்வளவு சின்னதாகவும் கொண்டு வர முடியும். மாறாக மிகவும் பெரிய ஒரு ராட்சத அந்த உயரத்திற்கு பெரிய தேவனாகவும் ஆக்க முடியும். One day a brother had debt of 20,000 rupees. ஒரு நாள் ஒரு சகோதரன் வந்தார், அவருக்கு 20,000 ரூபாய் கடன் இருந்ததாம். Then he said, brother, please pray, I have so much of debt, I must clear it quickly. அவர் என்னை பார்த்து சொன்னார், பிரதர் அவர்களே, எனக்கு தயவு செய்து ஜெபியுங்கள், என்னுடைய கடன்கள் எல்லாம் சீக்கிரம் அடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். I met him after 1 year and asked, how is your debt, have you cleared anything? ஒரு வருடம் கழித்து நான் அவரை பார்த்தேன். என்ன ஆயிற்று, உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடைத்து விட்டீர்களா என்று கேட்டேன். He said, no brother. இல்லை பிரதர் என்று சொல்லிவிட்டார். Not even little bit. கொஞ்சம் கூட நீங்கள் அடைக்கவில்லையா என்று கேட்டேன். No. இல்லை. Why? ஏன்? My salary is only 2,000 rupees. How can I clear 20,000 rupees? It's just right for my expenses. என்னுடைய வருமானம் 2,000 ரூபாய் தான். எனக்கு இருக்கிறதான செலவுகளே அதுவே நிறைவேறி விடுகிறது. நான் எப்படி 20,000 ரூபாய் கடன் அடைக்க முடியும் என்று சொன்னார். What's the meaning? அதனுடைய அர்த்தம் என்ன? My God is a beggar. என்னுடைய தேவன் பிச்சைக்காரராய் இருக்கிறார். To clear my debt, he has to take from my salary and clear it every month. என்னுடைய கடன்களை அடைக்கும்படியாக அவர் என்னுடைய வருமானத்தை எடுத்துதான் அது கடனை அடைக்க வேண்டும்.
My God has to say, you have 2,000 rupees every month, keep 50 rupees, I'll help you clear your debt. Is that God? என்னுடைய தேவன் என்னை பார்த்து உனக்கு 2000 ரூபாய் தான் வருகிறதா, அதிலிருந்து 50 ரூபாய் எடுத்து உன்னுடைய 20,000 கடனை எடை என்று சொல்கிறாரே, அப்படிப்பட்டவர் தான் என்னுடைய தேவனா? For that we don't need God, that we can do ourselves, isn't it? அதற்கு நமக்கு ஒன்றும் தேவன் ஒன்றும் அவசியம் இல்லை, நாமே செய்து விடலாமே. Our God is one who can take from nowhere, create all things out of nothing and provide for us. நம்முடைய தேவனானவர் ஒன்றுமில்லாமலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கின அந்த வல்லமையிலிருந்து நமக்காக செய்ய முடியும். That faith should grow in us. அந்த விசுவாசம் தான் நமக்குள்ளாக வளர வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டிஜே நான் சொன்னது என் லைஃப்ல நான் பிராக்டிகலா நான் பார்த்திருக்கேன். What Brother Teju said, I experienced practically in my life. ஆரம்பத்துல ஒரு பேயை துரத்துறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்திருக்கிறேன். In the beginning, to cast out one devil took quite some time. ஏன்னா என் சுயம் நிறைய சேர்ந்திருக்காது. Because my self was there. ஆண்டவர் gift கொடுத்தார். God gave the gift. ஆனா அதை எப்படி யூஸ் பண்ணனும் கூட தெரியாது. But I didn't know how to use it. மணிக்கணக்கா தலைமையில கை வச்சு ஜெபிச்சிருக்கிறேன். I used to place the hand on the victim's head and pray for a long time. Shout and pray. துள்ளி குதிச்சு ஜெபிச்சிருக்கிறேன். Jump and pray. நைட் 11 மணிக்கு ஜெபம் ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் 4 மணிக்கு ஒரு பேயை துரத்துறதுக்காகவே ஜெபிச்சிருக்கிறேன். From night 11 o'clock to early morning 6 o'clock I used to pray. ஆனா போக போக தான் அதை விளங்கிட ஆரம்பிச்சேன். But I started understanding as days went by. அதுக்காக நான் பிரயாசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. I realized I don't have to struggle much. இந்த கார்னர்ல ஒரு பெரிய டஸ்கர் லாரி வருதுன்னா போலீஸ்காரன் அந்த டஸ்கர் லாரி வருதுன்னு சொன்ன உடனே மேல இருக்கிற போலீஸ் பீட்ல இருந்து கீழே இறங்கி தயவுசெய்து வந்துடாது ப்ளீஸ் சொல்ல மாட்டான். When a huge lorry comes on the road, you think the policeman who is standing on a pedestal controlling traffic will get down from there, go to the road, stand in the middle of the lorry and kneel down before the lorry and say, please stop, don't come near? சும்மா அப்படி கை காட்டுவார், ஸ்டாப். He'll just stretch his hand and say stop. நிச்சயமா அந்த டஸ்கர் லாரிக்காரன் அவனுடைய மீசையை பார்த்து நிறுத்த மாட்டான். மீசையினால நிறுத்துறது இல்ல. The lorry man doesn't stop because the policeman has a big mustache. Stop. Authority. It's the authority that the man has. அந்த தலையில இருக்க தொப்பி, the hat that he has, அசோக சக்கர எம்பளம், the emblem in his shirt, பவர், that has power. நீங்க உங்க ஒவ்வொருத்தர் மேல அந்த பவர் வந்துருச்சு. That power is on all of you this evening. இந்த வாயின் வார்த்தைகள் அந்த அசோக சக்கரத்துக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கும், அது மாதிரி பரலோகத்தின் கவர்மெண்ட் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. In the words of your mouth the adversary is going to see, just like the emblem is shows that the man is represented by the Indian government, your words are going to prove that you are from heaven's government. இந்த கிரவுட்ல ஒரு குட்டி பொண்ணா இருக்கட்டும், குட்டி பையனா இருக்கட்டும், உன்னை பார்த்து சொல்றேன், ஒரு ஸ்கூலா இருக்கட்டும், ஒரு காலேஜா இருக்கட்டும், உன்னுடைய ஊரா இருக்கட்டும், அல்ல ஒரு தனி நபரா இருக்கட்டும், இன்னைக்கு கிடைச்ச இந்த அதிகாரத்துல அந்த ஆளை பார்த்து, ஸ்கூலை பார்த்து, இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டுகிறேன், நீ அமைதியாக இரு, பட்டுப்போ, உயிர்ப்பிக்கப்படு என்று சொன்னார். அப்படியே ஆகும். So when you look at individuals or when you look at institutions or schools, you're going to pronounce the word of God upon them, be dry, grow and so on, and it will happen as you say. நீ சொல்றது அப்படியே நடக்கும். What you see will happen. நிச்சயமா நடக்கும். Surely it will happen. அதோடு கூட along with that, நீங்க சும்மா பேசினா கூட அதுல வல்லம் இருக்காது. சும்மா பேசினா கூட அதுல வல்லம் இருக்கு. Even if you simply speak just like that, there will be power. நீ விசுவாசத்தோடு பேசி பாரு, அப்படியே நடக்கும். If you speak with faith, it will happen just like that. நான் இப்ப கூட சில நேரங்களில் பிசாசு துரத்துற நேரத்துல சில நேரங்களில் களைப்பா இருக்கும், தூக்கமா இருக்கும், தலையில கை வச்சுட்டே அப்படி தூங்கிடுவேன் சில நேரம். Sometimes because I'm very tired while placing hands on the sick or praying for demon possessed people, I place my hands on them and go off to sleep. இந்த 1 minute அப்படி தூங்கிட்டே, ஐயோ ஜெபிச்சிட்டு இருக்கிறோமோ அப்படின்னு அந்த நினைச்சிட்டு பிசாசு போகணும் அப்படின்னு மைண்ட்ல யோசிக்க ஆரம்பிச்சோன்னு அவங்க அப்படி சரீரத்தை பார்த்துருக்கேன். Finally, after I've gone to sleep, after half a minute, I suddenly wake up and realized I was sleeping, and I said, oh, have I gone to sleep? I just think in my mind, I begin to think that the demon should fall and they lean backwards. அந்த தாட்ல ஒரு பவர். So in the thought there's a power. தேவன் அதை உனக்கு தந்திருக்கிறார். God has given it to you. யோசித்து அப்படி செய்ய முடியும். இந்த விசுவாசத்துல திங்க் பண்ணும்போதே உனக்கு வந்தார். So in the thought itself there will be power. அதனால இன்னைக்கு கிடைச்சிருக்கிற வல்லமை தேவன் உனக்கு விசேஷமான வரமாய் கொடுத்திருக்கிறார். What God has given you today as power, He has given you as a special gift. தேஜா நான் சொன்னது போல அந்த gift உனக்குள்ள இருந்து பெருகிட்டே இருக்கு, சீடு மாதிரி வளர்ந்துட்டே இருக்கு.
As Brother Teju said, like a seed, that gift will grow in you every day. அது என்னையும் எனக்குள்ளேயும் பார்த்திருக்கிறேன் நான். I have seen that in me. ஆரம்பத்தில் இவ்வளவு எனக்கு வல்லம் இருந்ததில்ல. In the beginning I did not have so much authority. இப்போ இந்த நாட்கள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது சில நேரங்களில் பிசாசு பிடிச்சவங்க வந்து அவங்களாவே என்கிட்ட முழங்கால் படிக்கிட்டு அவங்களாவே சுகமாயிட்டு போயிடுறாங்க. Sometimes to these days, because I'm tired, I go to sleep, they themselves come kneel down in front of me, they get healed and they go off. ஒரு நாள் நேற்று நானும் தேஜனோடு அங்கே படுத்துக்கும் போது ஒருத்தர் வந்தார். அப்போ அவர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். அண்ணன் நீங்கள் திரும்ப நாள் நீங்கள் எனக்கு ஜெபிக்கிறது இல்லை, உங்க கிட்ட வந்திருக்கேன், நான் ரூமுக்குள்ள வந்துட்டு உங்க கிட்ட இருந்துட்டு அப்படியே சோமாய் போயிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். One brother, when Brother Teju and I were there in the room, he came and said, so many days when I came to get prayed for, you are sleeping, but I just come near you and I kneel down, I pray and go, and I've been delivered. அது நாள் ஆக நமக்குள்ள பெருகிட்டே வருது அந்த வல்லமை. So it's growing within. நம்ம சும்மா இருந்தா கூட அந்த வல்லமை இருந்துட்டே இருக்கு. We just sitting there like that doing nothing, but a power comes from us. ஒரு நாள் ஒருத்தர் ரொம்ப டயர்டாகி ரொம்ப வேலையாகி நேரமே இல்லைன்னு திருத்து எல்லாரும் இப்ப பேச முடியாது சொல்லிட்டே நான் கார்ல இருக்கேன். One day I was so busy and preoccupied, everybody who was coming before me, I said there's no time, and I quickly jumped into the car. கழுத்து வலியில ஒருத்தர் வந்தார். One man had a neck pain. நான் காருக்குள்ள உட்கார்ந்துட்டேன். I was sitting in the car. கார் ஸ்டார்ட் பண்ண போறேன். Car was going to start. ஒரு வார்த்தை அவன் சொன்னான். He said one word. ஒரு வார்த்தை சொல்லும் நான் சோமாய் விடுவேன். He said tell one word, I'll be healed. பைபிள் அப்படி இருக்கு. நீ ஒரு வார்த்தை காருக்குள்ள இருந்துட்டே சொல்லுங்க நான் சோமாய். It said in the Bible, so you say that one word, I'll be healed. என்ன தொட வேண்டாம். Don't touch me. தலையில கை வைக்க வேண்டாம். Don't touch my head. காருக்குள்ள இருந்துட்டே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா நான் சோமாய். From the car say one word, I'll be healed. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. I said in Jesus name be healed. அவரை இப்ப பார்த்தேன் கழுத்து வலியே இல்லையா. Today he is healed fully in his neck. தேவன் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளர்க்கிறார். So God makes us grow little by little. இவ்வளவு பலவீனனாகி எனக்கே யூஸ்லெஸ் ஆகி எனக்கே இதை தர்றாருன்னா God has given a weak useless me this authority. நிச்சயமா உனக்கு தருவார். God will surely give it to you. என்னை விட அதிகமா உன்னை உபயோகப்படுத்துவார். God will use you more than he uses me. இந்த விசுவாச மண்டலத்திலே இரு. இந்த விசுவாச மண்டலத்துல be in that faith realm. அந்த விசுவாசத்திலே நீ தரிசிச்சிட்டே இரு. And you must have that vision in that faith realm. அந்த விசுவாசத்துக்கு மத்த விசுவாசங்கிறது ஒரு பக்கமா தான் பொய் சொல்ற மாதிரி, ரைட்? Faith is sometimes like telling lies. ஒண்ணுமே இல்ல, கர்த்தர் தந்துட்டாரு. You have nothing, but we say God has given it to you. பொய்யா? Is it a lie? இல்ல. No. பொய்யை திறந்து பார்த்தா உள்ள ஒண்ணு இருக்காது. ஆனா விசுவாசத்தை திறந்து பார்த்தா உள்ள கர்த்தரே வசனமாய் தங்கி இருப்பார். If you open a lie and see there's nothing inside, it's hollow. If you open faith and see God is inside it, அவர் அது பேசி இருப்பார். he has spoken. அதை நீ பிடித்துக் கொண்டிருப்பாய். And you will hold on to it. கர்த்தர் உன்னோடு திட்டவட்டமான செயல்களை செய்வார். God will do definite things through you. நான் வாஞ்சிக்கிறேன் இருக்கிற அத்தனை பேருமே நீங்கள் எழுப்புதல் வீரராகத்தான் இருக்க வேண்டும். I think all of you should be revival heroes. உனக்கு முன்பாக உன்னுடைய ஆபீஸ் விழத்தான் செய்யும். All the powers in your office be working behind the office should fall. தாகோனின் சிலை விழுந்தது போல அது விழும். Like this, the statue of Dagon fell, it should fall. எனக்கு எத்தனையோ நாட்கள் ரஷ்யாக்காக சின்ன பிள்ளையிலிருந்து நான் ஜெபித்திருக்கிறேன். From my childhood I've been praying for Russia. நான் ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு பைத்தியக்காரன் மாதிரி ஜெபிச்சிருக்கிறேன். I prayed for Russia like a madman after coming to the ministry. விரும்புத்திரை நாடே உன்னை கிழிக்கிறேன் என்று ஜெபித்துக் கொண்டே இருந்திருக்கிறேன். Iron curtain, I tear you apart, I have said and prayed. இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் ஜெபித்திருப்பார்கள். And lakhs of people would have prayed like this. இன்னைக்கு டார்டாரா ரஷ்யா கிழிந்து விட்டது. டார்டாரா கிழிந்து. Today Russia is torn apart. சரித்திரங்களை நாம் பார்க்கிறோம். In history we see, பயப்படாதே சிறு மந்தை கர்த்தர் உனக்கு இந்த ராஜ்யத்தை கொடுப்பார். fear not little flock, it's the Father's good pleasure to give you the kingdom. நிச்சயமான நாம் வேலையை செய்வோம். So we will surely do our work. ஏதோ கிறிஸ்தவ ஜீவம் இன்ஃபர்மேட்டரி மாத்திரம் நினைச்சிராதே, இட்ஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ். Christian life is not just giving information, it's demonstration. அதுக்குள்ள அந்த செயல்ல அதை கொண்டு வரணும். We have to bring it into reality. ஆகவே என்னோடு கர்த்தர் இருக்கிறார். So God is with me. இதில் ஒரு காரியம் மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். One more thing I will say and conclude. இந்த மனத்தாழ்மையோடு இரு. Be very meek. ஒரு பிசாசு போகட்டும், 10 பிசாசு போகட்டும், என்ன நடக்கட்டும், அவர் செய்தார், அவருக்கே மகிமை. Let one demon flee, let 10 demons flee, let 1000 demons flee. He did it. Glory be to him. அவரை மாத்திரம் உயர்த்திக் கொண்டே இரு. Keep exalting only him. எவ்வளவு பெரிய அற்புதங்கள் நடந்தால் கூட அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் என்று நினைத்துக்கொள். No matter how many miracles you may perform, just say I am an unprofitable ஒரு servant. வல்லமையான ஒரு worship நீ நடத்தினால், ஒரு 10 பேருக்கு சுவிசேஷம் சொன்னால், நீ இருக்கிற கம்பெனில, ஸ்கூல்ல, காலேஜில் ஒரு நல்ல பிரேசலை நீ எடுத்து விட்டால், மற்றவர்களிடத்தில் போய் எப்படி நீ கூட்டம் என்று கேட்காதே.
when you perform miracles, or when you conduct a worship session well, or conduct a prayer cell very successfully, or evangelize to 10 souls, don't go and ask other people's opinion on how you did it. பயங்கரமான பீரங்கி குண்டுகளும் முழங்கி மிசைல்ஸ்களை போட்டு பயங்கரமான வெடி சத்தத்தில் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டு சுட்டுக்கொண்டே நான் முன்னேறி போகும்போது ஒரு துப்பாக்கியை சுட்டுவிட்டு பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து எப்படி சுட்டேன் என்றா கேட்பாய் நீ. When thousands of people are shooting from the tanks and throwing bombs, and people are hurling these bombs and thousands are dying, and are you going to take a gun and shoot it at someone and ask the neighbor, how did I do that? நம்மை பற்றி யோசிப்பதற்கும் நம்மை பற்றி மெச்சிக்கொள்வதற்கும் யோசிப்பதற்கும் மேன்மை பாராட்டுவதற்கும் இதுவா காலம்? Is this the time to think of ourselves and be proud of ourselves and be boasting about ourselves? கர்த்தருடைய யுத்தம் மும்முரமாய் நடக்கிற வேளையில் நாம் எப்படி சும்மா இருப்போம்? When the battle of the Lord is in full swing, how shall we be silent? கர்த்தர் உன்னை சிடிஎஸ்ல, இன்ஃபோசிஸ்ல, டைட்டில் பார்க்ல அல்லது ஒரு ஜிஹெச்ல ஒரு காலேஜ்ல வச்சிருப்பார் என்றால் கர்த்தர் உன்னை வைத்திருப்பது ஒரே ஒரு காரியம், அதுக்குள்ளுக்கிற ஆவியை நீ தள்ளி விட்டு தான் வெளியே வர வேண்டும். God has kept you in Tidal Park or in CTS or in Infosys or in GH. God has kept you there with one purpose, to throw down the powers there. அதே யுத்த வெறியிலே நீ காணப்படு. So be with that warring fanaticism. ஆகவே இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வருவதும் ஜனங்களை சந்திப்பதும் ஆத்துமாக்களை சந்திப்பதும் கூட்டங்களை நடத்துவதும் ஒரு பார்ட் டைம் பிசினஸ் ஆக நடக்க வேண்டாம். உன் இருதயத்துக்குள் இருந்து அது கொதிக்கக்கூடியதாக துடிக்கக்கூடியதாக இருக்கட்டும். உன் ரத்தம் அதுக்காகவே கொதித்துக் கொண்டிருக்கட்டும். So when you come to church and when you worship God, when you speak to others about the Lord, don't do it as part time business. Let your blood be boiling on his behalf. தேவ ஜனமே, யுத்தத்தின் காலம். This is the time of war, people of தேசத்தை God. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நேரம் வந்து விட்டது. The time has come for God to give us the land. ராஜாவின் பட்டாளத்துக்குள்ளே மிகவும் யுத்தத்தை நாம் வேகமாக செய்ய வேண்டிய காலம் இது. Time has come when you have to hasten the battle in the army of the Lord. உன்னை பார்த்து ஒருவன் கூட்டத்துக்கு வா தம்பி, கூட்டத்துக்கு வா தங்கச்சி, நேரா ஆச்சின்னு சொல்றது எவ்வளவு வெட்கமான ஒரு காரியம் இது. What an insult it should be to tell you, brother, sister, come to the meeting, come in time. உன்னை பார்த்து முழங்கால் படியிடு, கை தூக்கு, சோத்திரம் பண்ணு, சத்தமா சோத்திரம் பண்ணு சொல்வது எவ்வளவு வெட்கமான ஒரு காரியம். What a shameful thing it should be to prompt you to raise your hands, to clap your hands, to say praise the Lord loudly. கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கும் போது நாம் எப்படி உறங்கிக் கொண்டிருப்போம்? How can we be sleeping when thousands of people are perishing? விடாமல் ஜெபாவி நமக்குள்ள இருக்கட்டும். Let there be an incessant prayer life in us. நாம் இந்த நேரத்தில் குளிர்காயிற நேரம் அல்ல, ஆண்டவருக்கு இந்த யுத்தத்தை செய்கிற நேரமாக இருக்கு. குளிர்காயிற. This is not the time for us to be, to be warming ourselves in the fire. It's time to go out and fight the battle of the Lord. நமக்கு நேரம் இல்ல, நாம் முடிக்கலாம். There's no time, we'll conclude. நாம கர்த்தர் ஒரு சாதாரணமான சபையில கொண்டு வைக்கல. God has not kept us in an ordinary church. ஏதோ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு வேலை கிடைத்து விடும், பொருள் கிடைத்து விடும், நீ நன்றாக போ, நீ பசியாரி இரு, குளிர் காய்ந்திரு என்று சொல்லக்கூடிய ஒரு சர்ச்சில் வைக்கவில்லை. துப்பாக்கியை பிடி, யுத்தத்துக்கு புறப்படு, கர்த்தருடைய நேரம் வந்து விட்டது, கர்த்தருக்காக நீ யுத்தத்தின் சமக்கையோடு புறப்படு என்று சொல்லக்கூடியதான வெற்றி வாங்கக்கூடியதான கூட்டத்துக்குள் தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். God has brought you to a place not just to say be healed, be prosperous and to send you with some superficial blessings, but God has brought you to a place where he says take up your gun and fight the battles of the Lord. நீ யுத்தத்துக்காக ஆயத்தப்படக்கூடிய நேரம். This is the time to prepare for war. வாலிபனே புறப்படுங்கள். Young people proceed. யுத்த வீரர்களே புறப்படுங்கள். O people of war proceed. கர்த்தர் உனக்கு வரங்களை தந்திருக்கிறார். Lord has given you gifts. சர்வாயுத வர்க்கத்தை தந்திருக்கிறார். Has given you the whole armor of God. நான் நன்றாக நிச்சயித்திருக்கிறேன். I'm quite sure. நேற்றைக்கு நீ முழங்கால் படியிட்ட போது உன்னுடைய முழங்காலை பார்த்து பயப்படாத சாத்தான் இனிமேல் போய் முழங்கால் படியிட்டு பார். நீ ஏரியாவில் இருக்கிற அந்த சாத்தான், உன் கம்பெனியை சார்ந்த சாத்தான், உன்னுடைய தெருவை கலக்குகிற சாத்தான் பயப்படத்தான் செய்வான், நடுங்கத்தான் செய்வான், அவன் ஓடத்தான் செய்வான். கர்த்தர் உன்னை வரங்களினால் நிறைத்திருக்கிறார். Till yesterday, when you knelt down in prayer, the devil may not have trembled before you, but go and kneel down now after this anointing. I am sure the devil in your home, in your company, he is going to tremble before you, for the Lord has filled you with gifts. சாதாரண ஒரு இஸ்ரவேலுடைய கோத்திரத்தில் இருக்கிறதான ஒரு சாதாரண பிரஜை ஜெபிப்பதற்கும் மோசே ஜெபிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? ஒரு சாதாரண கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் மூலையில் ஜெபிப்பதை விட நீ கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிற திறப்பின் வாசலில் நிற்க பெற்றவனே, கர்த்தருடைய வரங்களை பெற்றவனே, உன் சத்தத்தை கேட்கும் போதே பரலோகம் இறங்கி வரத்தான் செய்யும். Is there not a difference between an ordinary Israelite in some corner of the camp praying and Moses praying? In the same way, there is a big difference between any old Christian praying and your prayer, because you are called to stand in the breach and pray. You are a gifted man of God. When you pray, heavens will hear immediately. நான் ஒன்று நிச்சயித்திருக்கிறேன், இந்த பிள்ளை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிற அந்த பொண்ணு, அவளுக்கும் கூட நீ கர்த்தர் வரங்களை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அவளுக்கு தான் பெற்றது இன்னதென்று கூட தெரியாது இருக்கலாம், ஆனால்
கர்த்தர் உண்மையுள்ளவர். கர்த்தர் இங்க இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து நிரப்பியிருக்கிறார். I am sure that this girl who has come here for the first time may not even know what she has received, but she has received the gift of God, for the Lord is faithful to fill everyone. கர்த்தர் வரங்களை கொடுத்தவர், அந்த வரங்களை கொடுத்த ஆவியானவரே உனக்குள் இருந்து அதை போதிப்பார். And the Spirit of God who has given you the gift will also teach you how to use it. நாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை Let's ஸ்தோத்திரிப்போம். raise our hands and praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Stotram, stotram, stotram. அன்புள்ள தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய சமூகம் தொடர்ந்து எங்களுடைய பிள்ளைகளை நடத்தட்டும் ஆண்டவரே. இவ்வளவு பெரிய வரங்களையும் வல்லமையும் கொடுத்து விட்டீர். இனி எங்களுடைய நேரமெல்லாம் ஜெபத்தில் செலவழிக்க வேண்டும், எங்களுடைய யுத்தத்தில் செலவழிக்க வேண்டும் அப்பா. அதுக்கேற்ற கிருபை எங்களுடைய பிள்ளைகளுக்கு பெருக செய்யும் ஆண்டவரே. இரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக் கொள்ளும். ஒவ்வொரு கம்பெனி, ஒவ்வொரு ஸ்கூல்ஸும், ஒவ்வொரு காலேஜும் எங்களுக்கு தந்து விட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். மீதியான நேரம் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.